ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது கிராமர் கிளாஸில் டென்சஸோட ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு அதே ஆக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனோட ஃபார்மேட் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வியோட ஜெரண்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். An ongoing action or situation that will last or a specific time in the future. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்றத டியூரேஷனோட சேர்த்து சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ வில் ஹாவ் பீன் லிவிங் இன் அயர்லாண்ட் ஃபார் 10 years அட் த பாயிண்ட். ஸோ அவள் 10 years வரைக்கும் அந்த அயர்லாண்டில் வாழ்ந்துட்டுருப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பை மிட் நைட் ஹீ வில் ஸ்லீப்பிங் ஃபார் 4 hours. அப்படின்னா மிட் நைட்டில் அவன் 4 மணி நேரம் தொடர்ந்து தூங்கிட்டு இருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டினியூ ஆகிற விஷயத்தோட டியூரேஷன் என்ன அப்படின்றத இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆக போகிற ஒரு விஷயத்தை டியூரேஷன் வச்சு மென்ஷன் பண்ணி சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றது. அட் தட் பாயிண்ட் ஐ வில் நாட் ஹாவ் பீன் லிவிங் இன் ஸ்பெயின் ஃபார் 10 years. ஸோ எப்பயும் போல் நம்ம வில் அண்ட் ஹேவுக்கு நடுவில் நாட் யூஸ் பண்ணி இதை வந்து நெகட்டிவ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறோம். அட் தட் பாயிண்ட் ஐ வில் நாட் ஹாவ் பீன் லிவிங் இன் ஸ்பெயின் ஃபார் 10 years. நான் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் 10 வருஷம் நான் வந்து ஸ்பெயினில் வாழ்ந்திருக்க மாட்டேன். நான் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருப்பேன், கண்டிப்பாக எங்கே இருக்க மாட்டேன், ஸ்பெயினில் இருக்க மாட்டேன் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நாட் ஹாவ் பீன் என்ஜாயிங் த ஹாலிடேஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் ஃபார்ம். கொஸ்டின் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அண்ட் அடுத்து இருக்கிற வில் ஆர் பி வெர்பை வந்து ஸ்வாப் பண்ணுறது மூலமாக நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் கிடைக்கும் இல்லையா, சேம் ரூல் தான் இங்கேயும். ஸோ ஹீ வில் ஹாவ் பீன் பிளேயிங் செஸ் ஃபார் எ இயர் பை டிசம்பர் அப்படின்றது ஆன்சர். ஸோ இதனோட கொஸ்டின் ஃபார்ம் என்ன அப்படின்னா வில் அண்ட் ஹியர் நான் ஸ்வாப் பண்ணி அதை கொஸ்டின் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேம் ஃபார்மேட். ஷீ வில் ஹாவ் பீன் வாண்டரிங் இன் த ஸ்ட்ரீட் சின்ஸ் நைட் அப்படின்றது ஆன்சர். ஸோ நான் இதில் ஷீ அண்ட் வில்லை வந்து ஸ்வாப் பண்ணி வில் ஷீ ஹாவ் பீன் வாண்டரிங் இன் த ஸ்ட்ரீட் சின்ஸ் நைட் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் ஃபார்மேஷன் எல்லாத்துக்குமே சேம் தாங்க. நெக்ஸ்ட் ஒன், WH கொஸ்டின் சேம் தான். நம்ம பேசிக் கொஸ்டினுக்கு முன்னாடி நமக்கு எந்த WH வேர்டு வேணுமோ அந்த வேர்டை ஆட் பண்ணி அதை WH கொஸ்டின் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் வில் யூ ஹாவ் பீன் வாக்கிங், நீ எங்கே வந்து நடந்து கொண்டு இருந்திருப்ப அப்படின்றது கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, வாட் வில் தே ஹாவ் பீன் பிளேயிங், அவர்கள் என்ன விளையாடி கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு மேக் அ கொஸ்டின் ஃபார்ம்ஸ். லெட்ஸ் மூவ் டு த டெஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹீ டேஷ் 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 த ஹாலிடேஸ். அதில் என்ஜாய் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜாய் அப்படின்ற வேர்டோட கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து என்ஜாயிங். ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்னன்னா வில் ஹாவ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா. ஸோ ஹீ வில் ஹாவ் பீன் என்ஜாயிங் த ஹாலிடேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீ டேஷ் 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 ஃபார் 2 days பிளாக் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாகோட கண்டினியூஸ் ஃபார்ம் என்னென்னா பிளாகிங். ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் வந்து ஷீ வில் ஹாவ் பீன் பிளாகிங் ஃபார் 2 years. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷீ டேஷ் 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 பர்ஃபார்ம் டியூட்டிஸ் சின்ஸ் 2013. ஸோ இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. வில் ஹாவ் இந்த 2 வேர்டுக்கு நடுவில் நம்ம நாட் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஷீ வில் நாட் ஹாவ் பீன் பர்ஃபார்மிங் டியூட்டிஸ் சின்ஸ் 2023. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் ஹீ டேஷ் 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 ஃபார் 1 month. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கனால அதை நம்ம கொஸ்டின் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டடி அப்படின்றது ஸ்டடிங்னு மாறும். ஸோ கொஸ்டின் ஃபார்ம்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன வந்துடும், வில் வந்து ஸ்வாப் ஆயிரும். ஸோ வில் ஹீ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 1 month. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் ஈஸியாக டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கீப் ப்ராக்டிஸ்.
ஃபைனலாக ஃப்யூச்சர் டென்ஸ்னா என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனை வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணி வில் ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது. ஸோ இதோட ஃபார்மேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் வாக். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறது. இதனோட ஃபார்மேட் என்னன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வெர்போட ஜெரண்ட் ஃபார்ம், அதாவது வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து ப்ளஸ் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் பி வாக்கிங், நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், நான் நடந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு கண்டினியூ ஆகிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனை பற்றி பேசுகிறது, அதாவது இந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பர்ஃபெக்ட் அப்படின்னும் போதே நமக்கு வெர்போட ஃபார்ம் வந்து V3 ஃபார்ம். ஸோ இதனோட ஃபார்மேட் என்னென்னா சப்ஜெக்ட் வில் ஹாவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் வாக்டு, நான் என்ன பண்ணியிருப்பேன், வாக் பண்ணி முடிச்சிருப்பேன், நான் நடந்து முடித்திருப்பேன் அப்படின்றது இதனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்ணி அது வரைக்கும் இந்த ஒர்க் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இதனோட ஃபார்மேட் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் ஹாவ் பீன் வாக்கிங் ஃபார் 2 months அட் தட் பாயிண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் 2 months நடந்துட்டு இருந்திருப்பேன், அந்த 2 மாதத்தில் நீங்கள் கேட்கும்போது நான் 2 months நடந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணி நம்மளோட ஆக்ஷனை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியிலே ஒவ்வொரு சென்டென்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். தென் இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சென்டென்ஸ் வரும், இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நீங்களாக கெஸ் பண்ணி ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதோட டென்சஸோட கிராமர் கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது. அடுத்த கிராமர் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ காய்ஸ், பபாய்.